மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா டிஎன்பிஎஸ்சில ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அனௌன்ஸ்மென்ட் அப்டின்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு மெயின்ஸ் பேட்டர்ன்ல மெயின்ஸ்ல கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் எல்லாமே பேட்டர்ன் மாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட சேர்த்து குரூப் 1 அண்ட் குரூப் 1ஏ 1பில இருக்கிற பேட்டர்ன்ஸ் எப்படி இது வரைக்கும் கேட்டது அண்ட் இதுக்கப்புறம் எப்படி கேட்க போறாங்க அப்படின்றது ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ற மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எப்படி படிக்கிறோம் எதை படிக்கிறோம்னு தெரியாம நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை எதிர்கொள்ள முடியாது. அதனால உங்களோட பேட்டர்ன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ எதெல்லாம் இருக்கு எதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க எதெல்லாம் இல்லை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி குரூப் 2 அண்ட் குரூப் ஏ பார்த்துடலாம். அதுதான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற அப்டேட்டு. இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏல பார்த்தீங்கன்னா முதல்ல அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்த எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி வச்ச எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு. குரூப் 2க்கு குரூப் 2ஏக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருந்துச்சு, இன்டர்வியூ மட்டும் இல்லை அப்படின்றது மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரூப் 2ஏக்கு வெறுமனே ப்ரிலிமினரி மட்டும் வச்சிருந்தாங்க. மெயின்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் குரூப் 2க்குன்னு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அப்டேட்ஸ் எப்படி மாத்திருக்கிறாங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு ப்ரிலிமினரி மெயின்ஸ் மட்டும் தான் இருக்கு, இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது, நோ இன்டர்வியூ. ரெண்டு பக்கமே அதாவது 2க்கும் கிடையாது 2ஏக்கும் இன்டர்வியூ போஸ்டிங்க்குமே சரி நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்குமே வந்து ரெண்டுத்துக்குமே இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது. அதுக்கு பதிலாக என்னென்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் வரும். அதில் ஜென்ரல் தமிழ் ஃபர்ஸ்ட் 100 வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் வரும். இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. இன்னொரு 75 வந்து ஜிஎஸ் பிளஸ் 25 வந்து ஆப்டிடியூட். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அண்ட் மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சிருக்கிறாங்க பிளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வச்சிருக்கிறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பா வச்சிருக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேப்பர், ஒன்னு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 40% வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பண்ணியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். இது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வைக்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஆனா குரூப் 2ஏக்கு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எதுக்குமே டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் தான். நம்ம எப்படி ப்ரிலிமினரியில் எழுதுறோமோ அதே மாதிரி தான் மெயின்ஸ்ல எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல எது வருதுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுவுமே வந்து நம்ம 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். மினிமம் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த பாட்டை வந்து திருத்துவாங்க. அதர்வைஸ் இது வந்து இன்வாலிட் ஆயிடும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 40% எடுத்தாதான் இந்த ஜிஎஸ் பேப்பரை திருத்துவாங்க. ஒன்ஸ் ஜிஎஸ்ல வந்து திருத்தி மார்க்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா அந்த மார்க்ஸோட அலாட்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி நமக்கு போஸ்டிங் அசைன் பண்ணுவாங்க. இதுல இன்டர்வியூ அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 3க்கு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ இருந்துச்சு. மெயின்ஸ் முடிஞ்ச ஒரு டேட் கொடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் த போஸ்டிங்ஸ்க்கு நமக்கு அதை அசைன் பண்ணுவாங்க. ஸோ குரூப் 2ஏக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் எதெல்லாம் வருதுன்னா ஜிஎஸ் அப்படின்றது வரும். ஜிஎஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இதுல கேட்பாங்க. அதாவது ஜிஎஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தமிழ் வந்து மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 200 கொஸ்டின்ல 50% வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 60% வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கேட்பாங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 40% கேட்பாங்க. ஸோ டோட்டலா 200 கொஸ்டின்ஸுக்கு பர்சன்டேஜ் வைஸா எப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நமக்கு வந்து அதோட வெப்சைட்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதையுமே நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெப்சைட் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், நீங்க பாருங்க. அந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த சிலபஸ் பேட்டர்ன் நான் மென்ஷன் பண்றேன், நீங்க பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரே பேப்பரா உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு தனித்தனி பேப்பரா ஒன்னு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. குரூப் 2ஏல பாத்தீங்கன்னா ஒரே பேப்பர், ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் பிளஸ் ஒரு ஜிஎஸ் பேப்பர். அந்த ஜிஎஸ் பேப்பர்ல ஜிஎஸ், ஆப்ஸ் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இல்லாம அப்ஜெக்டிவ் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பேப்பர்
consisting of GS 50% questions, general intelligence and reasoning வந்து 20% questions, and general Tamil and general English 30% questions சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்ல வரும், 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரீசனிங்ல வரும், 60 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்ல வரும். ஸோ இது வந்து மெயின்ஸுக்கான பேட்டர்ன். ஒன்ஸ் இதுல நீங்க மார்க்ஸ் நல்லா எடுத்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த சிலபஸ் வைஸ் வந்து இதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் டாபிக்ஸும் கொடுத்துருக்குறாங்க, தமிழுக்கான ரீசனிங் தமிழுக்கான டாபிக்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிக்கிறது தான். இது வந்து ஜென்ரல் தமிழ் நம்ம எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இதுக்கு படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ப்ரிலிமினரிக்கு படிக்கிறோம்ல அதே தான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டாக தமிழ் பிரிச்சிருப்பாங்க ப்ரிலிமினரியில். தமிழ் இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு 3 பாட்டா பிரிச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு வந்து இலக்கணம் அந்த மாதிரி தொடர்புகள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த இலக்கணம் பகுதியில வர அந்த பகுதிகள் மட்டும்தான் வந்து இந்த மெயின்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க. தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படின்றது கிடையாது. இப்போ இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியில் குறிக்கப்படும் நூல், இதெல்லாமே வந்து பேசிக்கா இருக்கிறது. இது மட்டும்தான் வந்து மெயின்ஸ்ல கேட்கறாங்க. இது வந்து 30% வரும், 20% வந்து இந்த டாபிக்ல இருந்து. ஆக்சுவலி ப்ரிலிமினரிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் வைஸ் வந்துடும். இதுல பார்த்தீங்கன்னா ரீசனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுல வந்து ஆப்டிடியூட் சம்பந்தமா சம்ஸ் எதுவுமே கேட்காது, சம்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆப்டிடியூட் சம்பந்தமா சம்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு ரீசனிங் பார்ட் எஸ்எஸ்சி இந்த மாதிரி மற்ற எக்ஸாமினேஷன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பேங்கிங்ல கேட்குற மாதிரி அந்த ரீசனிங் பார்ட் வரும். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு புதுசா இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதர் தேன் தட் இந்த ஜிஎஸ் அண்ட் மற்ற தமிழ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த சிலபஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அந்த டிஎன்பிஎஸ்சியோட மொத்த லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி ஸோ அதை அனலைஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 1A 1B இது எல்லாமே காமன் தான். இதுலயே அதே மாதிரி தான் ப்ரிலிமினரியில பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். இதுல 175 ஜிஎஸ் வரும், ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு 25 வரும். இது காமன் தான் குரூப் 1, குரூப் 1A, குரூப் 1B எல்லாத்துக்குமே. பட் மெயின்ஸ்ல மட்டும் சில சேஞ்சஸ் வரும். குரூப் 1ல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து கண்டிப்பா இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 சொல்லிட்டு மொத்தம் 3 பேப்பர் தனித்தனியா வைப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா குரூப் 1க்கு இன்டர்வியூ வந்து கண்டிப்பா இருக்கு, அது ஓரலா வைப்பாங்க. மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ மார்க்ஸ் வச்சு தான் நமக்கு போஸ்டிங்ஸ் அசைன் பண்ணுவாங்க. அது எப்படின்னா யூபிஎஸ்சி பேட்டர்ன் படி, அதான் டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. குரூப் 1A பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு இந்த பேப்பர், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 அதோட சேர்த்து பேப்பர் 4க்கு பதிலா இந்து லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அவங்க சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த சிலபஸோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. குரூப் 1Bக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான பேட்டர்ன் என்னன்னா மெயின்ஸ்ல பேப்பர் 1, 2 அண்ட் 3 இதுக்கு எல்லாத்துக்குமே காமன். இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி, 2 and 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் அதோட சேர்த்து எஜுகேஷன் சம்பந்தமா சில டாபிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த எஜுகேஷன் சம்பந்தமா சில டாபிக்ஸுமே நான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா குரூப் 1, குரூப் 1A 1B எல்லாமே ரொம்ப சூப்பர் போஸ்டிங்ஸ். அதுல வந்து ஹையர் போஸ்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுல நம்ம சூஸ் ஆயிட்டு இதுல நம்ம படிக்கிறது, இதை நம்ம சரியா பயன்படுத்தினோம்னா எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்ல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ குரூப் 1 நீங்க அட்டன் பண்றீங்கன்னா குரூப் 1A, குரூப் 1Bயும் வந்து அட்டன் பண்ணுங்க. இதுல இந்து லா மட்டும், இந்து லா அப்படி இல்லைன்னா எஜுகேஷன் வைஸா சில டாபிக்ஸ் மட்டும் வரும். அதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் வாங்கி அதுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சாலுமே நம்மளால ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இது ரெண்டுத்துக்குமே இன்டர்வியூ இருக்கு. ஸோ இந்த மெயின்ஸ்ல எடுக்கிற மார்க்கும் இன்டர்வியூல எடுக்கிற மார்க்கும் ரெண்டுத்தையும் சேர்ந்தா நமக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற நம்ம டிஎன்பிஎஸ்சி வைஸா வந்திருக்கிற ஒரு அப்டேட். குரூப் 2 அண்ட் குரூப் 2A அப்டேட் தான் இது. ஸோ இதை பாருங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் நான் அடுத்த வீடியோல நான் தெரியப்படுத்துறேன். அந்த டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எங்க இருந்தா வேணாலுமே படிக்கலாம். உங்களுக்கான எவ்ரி வீக் டேஸ்ல வந்து நாங்கள் டெஸ்ட் பேட்சஸ் அசைன் பண்றோம். எவ்ரி வீக் டேஸ்ல வந்து லைவ் கிளாஸஸ் அண்ட் மானிட்டரிங் செஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து 48 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க குரூப் 1 அண்ட் குரூப் 4 அந்த போஸ்டிங்ஸ்ல. ஸோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.